அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம காவேரி நம்ம விஜய் வீட்டில் தங்கிடுறாங்க. நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. நான் சமைச்சு முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சிக்கன்லாம் வேலை பார்க்குறாங்க. அதுக்கிடையில் நம்ம விஜயால் தாங்க முடியல. ஏன் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா, மதர்ஸ் டேயில் நல்லா தான் கலந்துக்கிட்டா, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு தவிக்கிறாங்க இல்லையா. அதோட முடிச்சிருந்தோம் போன எபிசோடு. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு கருத்தை போட்டு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அன்பான உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தலகலன்னாலும் இப்போ சொல்ல போகிறதில்ல, ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓகே மிஸ் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சமையல் ரெடி, எல்லோரும் வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட வராங்க. சாப்பிட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தா கரெக்டாக காலிங் பெல். யார் இந்நேரத்தில் கதவு அப்படின்னு காலிங் பெல் அடிக்கிறது யார் அப்படின்னு போய் கதவை திறந்தா இந்த பாப்பா தான் ஓடுது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட்டி அப்படின்னு கதவை திறந்து பார்த்துட்டு சொல்லுது. பாட்டியா அப்படின்னு பார்த்தா அதாவது ராதாவாக இருக்குமோன்னு தாத்தா பார்க்குறாரு. ஆனால் காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மாவை தான் இருக்கணும் நான் நினச்சேன் அப்படிங்கிற சாரதா உள்ளுக்க வருது. அம்மா எதுக்குமா இப்போ வந்த, ஏண்டி நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட, என்னால் அங்கே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல. என்னம்மா நான் யார் வீட்டில் இருக்கேன், இங்கே தானே இருக்கேன், உனக்கு தான் நான் மெசேஜ் போட்டேன்ல, நான் உனக்கு கால் பண்ணி நீ எடுக்கலை, அப்புறம் என்ன உன்கிட்ட தெரியாமே நான் இங்கே வர்றேன். இல்லடி அப்படின்னு சொல்ல. என்ன நொல்லடி, இல்லை உன்னோட சமையல் அப்படிங்கிற சொல்லு. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு இது பார்த்தேன்டி, என்ன பார்த்தேன் இங்கே பாரு அப்படின்னு காமிக்க இவங்க காவேரி சமைக்கிறத அப்படியே எடுத்து அனுப்பியிருக்காரு. நல்லா 65 வறுக்கிறதும் சாப்பாடு செய்கிறதும் அப்படியே பார்த்துட்டு எனக்கு எச்சி ஊறிடுச்சுடி, அதனால தாண்டி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. பார்க்குறாங்களே, ஏம்மா அம்மாவை திட்டுற, பின்னென்ன தாத்தா 65 பார்த்தேன்னு வந்தேன்னு சொல்லுது பாருங்க அப்படின்னு சொல்ல. அது சும்மாம்மா, பொண்ணு இங்கே இருக்கா, அவங்களால இருக்க முடியாது அப்படி சொல்ல முடியாமல் உங்கள் அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்ல. ஏம்மா அப்படியா அப்படின்னு காவேரி கேட்க, அப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம், எனக்கு தெரியும் உனக்கு கறி திங்கணும் அதுக்கு தான் வந்திருக்க, சரிடி அள்ளி வைடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் மேடம் மறந்துட்டீங்களே அப்படின்னு விஜய் வராரு. என்ன மறந்தேன் என்ன மறந்துட்டீங்களா, சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன அம்மு தாத்தா நீங்களாம் சாட்சி. ஆமாம் மிஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நான் ஏன் இங்கே வந்தேன்னா இங்கே தங்குறதுக்கு தான். என்னது தங்குறதுக்கா, அதுதான் தெரியுமே, அதுதான் காரணம் என்ன, ஏங்க ஒருத்தவங்க வந்து தங்குறதுக்கு காரணம் இருக்கா என்ன அப்படி சொல்ல. இல்லை இதில் ஏதோ நீ மறைக்கிற, உண்மையை சொல்லுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. சாரதாவும் கேட்குது, என்னடி மறைக்கிற, சொல்லி தொலையண்டி அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்ல போகிற, ஒன்றும் இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச. அடி பாவி பார்க்குறாரு விஜய். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு போங்க இல்லை, நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்ல. அப்படி இல்லை நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படிங்கிற. வா மிஸ் இங்கே தங்க போகிறாங்க அப்படின்னு ஒரே ஜாலியாக ஆடுதுங்க பாப்பா. சாரதா பார்க்குது, ஏண்டி அப்போ நீனும் இங்கே தாம்மா தங்க போகிற, நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னு சொல்ல. என்ன நினைக்கிறா என்ன பண்ணுறானே தெரியல தம்பி, நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன். சரிங்க கேட்டு சொல்லுங்கள் எதுக்கு, ஆனால் அவள் மூஞ்சி செய்கிற செய்கை எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குது, நல்லது தான் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பொண்ணை கொண்டாந்து கட்டி வச்சிருவாளா இல்லை மாப்பிள்ளை இதுன்னு சொல்லிடுவாளான்னு பகீருங்குது அத்தை அப்படிங்கிறாங்க விஜய். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, எனக்கு அப்படிலாம் பயம் இல்லை, இருந்தாலும் அது ஒரு ஆர்வ கோளாறு அத்தை அப்படிங்கிறாங்க. விடுங்க தம்பி, உங்கள் பொண்டாட்டி நீங்களே குறை சொல்லிக்கிட்டு. ஐ அத்தை நல்லது சொல்கிறதுனா மட்டும் ஏன் பொண்ணும்பீங்க, ஏதாவது தப்பு செஞ்சால் மட்டும் உங்கள் பொண்டாட்டி, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் தானே சொன்னீங்க ஏன் பொண்டாட்டின்னு சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுன்னே சொல்லாதீங்கன்னு, அதனால தான் சொன்னேன். அடே அத்தை நீங்களும் மாறிட்டீங்க, நல்லா தேறிட்டீங்க அப்படிங்கிறாரு. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கேட்டு சொல்லுங்க அத்தை, கேட்குறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்களா. நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மாவை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல. என்னடி சொல்கிற, ஆமாம்மா என்ன சொல்ல வந்து அதை சொல்லிட்டு போடி அப்படிங்கிறாங்க. சரி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரி சொல்லு, இதை நாளைக்கு சொல்லலான் இருந்தேன், நீ இன்றைக்கே சொல்ல வைக்கிறியே அப்படிங்கிறாங்க. சொல்லுடி என்கிட்ட மட்டும் அப்படி சொல்ல. ஆனால் சத்தியமாக விஜய்கிட்ட சொல்லக்கூடாது, நீ இந்த விஷயத்தை மட்டும் சொன்ன அப்புறம் நான் கூட பேச மாட்டேன், அப்படி என்னதாண்டி சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல. அப்படின்னு காதுக்குள்ள போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் தன்னைத்தானே யாராவது பழி போட்டுக்குவாங்கடி தான் மேலே, இது நான் அப்புறம் அவர் நல்லவரான்னு நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்ல. அந்த தம்பி நல்லவருடி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. ஆமாம்மா பிடிச்சிருச்சுமா, எனக்கு இந்த வீட்டை வாழ்கிறதுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுமா, அதனால தான் நான் இங்கே வந்து தங்குறேன். அப்புறம் என்னடி முக்கா கிணறு தாண்டிட்ட, அப்புறம் இன்னும் கொஞ்சோன்னு அதில் உனக்கு என்னடி டவுட்டு
அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதுதாம்மா இன்னும் கிணறு. அவர் நல்லவரா சந்தேகப்படுறவரா படாமல் இருக்கிறவரான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் எப்படிடி? இல்லடி வேணாண்டி அப்படிங்கிறாங்க. நீ இதை போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னேன் பிச்சு பிடுவேன் அப்படின்னு சொல்ல, இது எனக்கு என்னமோ விபரீதமாக இருக்குது காவேரி, நான் சொல்கிறத கேளு, நீ இப்போவே கிளம்பு, இந்த எண்ணத்துக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே இருந்திருக்கே மாட்டேன், கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாங்க. அம்மா இப்போ தானே சொன்னேன் முக்கா கிணறு முழு கிணறுன்னு, நான் நாளைக்கு இதை நான் நடத்தி தான் விடுவேன், ஏண்டி இப்படி பண்ணுற? அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்குடி பிடிச்சவங்ககிட்ட வந்து நீ டெஸ்ட்டு வைக்கக்கூடாதுடி. இல்லைம்மா பிடிச்சவங்கள தான் இருக்காங்க, அந்த கார்த்தியை பார்த்தீங்களா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவன் எப்படி பேசிட்டான், அந்த மாதிரி இவரும் நாளைக்கு பின்ன நீ அப்படியா இப்படியான்னு ஏதாவது சொல்லிட்டா என்னால் தாங்க முடியாதுமா, எனக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிருச்சுமா, அவரே இப்படி ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்னால் எப்படிம்மா தாங்க முடியும்? வேணாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சத்தியம் பண்ணு, நீ அவர்கிட்ட நீ எதாக இருந்தாலும் நீ நலுக்குங்காமல் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவ, நீ உன் வார்த்தையில் எதுவுமே இருக்காது, போய் குசு குசுன்னு சொல்லிடுவ, சத்தியம் பண்ணு அப்படிங்கல. ஐயோ விஜய் தம்பி ஏதாவது சந்தேகப்பட்டுட்டார்னா, சேச்சே நம்ம மாப்பிள்ளை மேலே 1000 மடங்கு நம்பிக்கை இருக்குது, அவர் பொண்டாட்டியை சந்தேகப்பட மாட்டார், அதனால் நம்ம தைரியமாக சத்தியம் பண்ணுவோம். சாரதா சத்தியம் பண்ணுடி, உன் விஜய் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குடி, உன் மாப்பிள்ளை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, பன்றி சத்தியத்தை அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. உடனே காவேரி வாடி அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க. நான் சொல்ல மாட்டேன்டி போதுமா அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா சரி, இப்போ நான் அம்முக்கிட்ட போய் பேசிட்டு வரட்டுமா? இதெல்லாம் பண்ணு, அப்புறம் ஏண்டி டெஸ்ட்டு வைக்கிற, அம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே போகிறாங்க. அங்கே பார்த்தா அப்பாவும் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே அவங்களுக்கு ஒரு அழகாக ஆசையாக இருக்குது. இந்த குடும்பத்தில் இதில் நானும் ஒருத்தியாக ஐக்கியமாகலாமா அப்படின்னு சொல்ல, வாங்க மிஸ் நீங்கள் இல்லாமையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வந்த கையோட 3 பேரும் வாங்க ஷார்ட் புட் திரி விளையாடுவோமா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. காவேரி என்ன பண்ணுறாங்க எப்படி கையை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு காவேரி ஜெயிக்கணுங்கிறக்காண்டியே மாற்றி வைக்கிறாருங்க. பார்த்துருது அம்மு. அப்பா நீங்கள் போங்காட்ட ஆடுறீங்க, இல்லைடா நான் அப்படி தான் வச்சேன், நீங்கள் லேட்டாக வைக்கிறீங்க, காவேரி மிஸ் ஜெயிக்கணுங்கிறக்காண்டி மிஸ் அப்பா போங்கு தானே ஆடினாங்க அப்படின்னு சொல்லல. அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆமாம் அப்படிங்கிறாங்களா. இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா போங்கப்பா. சரி 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 சொல்லலாம், சரி இனிமேல் மறுபடியும் அழிச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக விளையாடுறாங்க. அதில் கரெக்டாக அம்மு ஜெயிச்சிருது. அம்மா ஜெயிச்சோன்னே ஓகே ஓகே நீங்கள் ஒதுக்கிங்க இப்போ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்களா. பார்த்தா விஜய் தோத்துறாருங்க. விஜய் தோத்தோன்னே சரி நீங்கள் தான் கண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிறாங்க. கண்ணை கட்டிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எங்கிட்ட நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லல. இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மு குரல் கொடுத்துட்டே இருக்குது, காவேரி மட்டும் இங்கிட்ட அங்கிட்டு அப்படி போகுதுங்க. அப்படியே அவருக்கு ஒரு நறுமணம் தெரியுது, பொண்டாட்டியோட வாசனை, நம்ம பொண்டாட்டியோட வாசனை தெரியுதேன்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி வராரு. அம்மா மிஸ்ஸு குரலே கொடுக்கல, எப்படி இங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி குட்டிமா நினைக்கிறாங்க. காவேரி நினைக்கிறாங்க, ஐயோ இங்கிட்டு வந்துட்டாரே, நம்ம இந்த கபோர்டுக்குள்ள இங்கிட்டு வந்துட்டோமே, ஐயோ வரப்போறாரே அப்படின்னு அப்படியே உள்ளுக்கு போகிறாங்க. அப்படியே வந்துட்டு அப்பா நான் இங்கே இருக்கிறேன் அப்படி சொல்ல, எங்கிட்டு அப்படின்னு அப்படியே திரும்புகிறாரு. அப்பாடா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, காவேரி அந்த கபோர்ட்லேருந்து அப்படியே ஒதுங்கி வந்துடுறாங்க. கரெக்டாக கட்டிலுக்கு அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. காவேரி இங்கிட்டு போனது இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இப்படி கையை விரித்து தேடிக்கிட்டே போகிறாங்க. கண்ணை கட்டிக்கிட்டே போக காவேரி எங்கிட்டு இருக்கோ அந்த நறுமணம் அப்படியே விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படிங்கிற மாதிரி நறுமணம் இழுக்குது மூக்கில். அப்படியே கிட்டக்க போகிறாரு. காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. எப்படி இவருக்கு அப்படி கண் எதுவும் நான் தானே நறுக்குன்னு கட்டி வச்சேன், கொஞ்சம் கூட அது தெரியாதே, வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அப்படியே கிட்டக்க போயிட்டு காவேரி அப்படியே ஒதுங்க போகிறாங்க. படார்னு கையை பிடிச்சிடுறாங்க. கையை பிடிச்சோடனே அவுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிமா சொல்லுது. அதுக்கப்புறம் கையை எடுக்கிறாங்க. எப்படிங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படி சொல்ல, ஓட்டை எதுவும் தெரியுதா கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க நீங்கள் தானங்க கட்டி விட்டீங்க, நீங்கள் வேணா உங்கள் கண்ணில் கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணில் கட்டுறாங்க. கருங்கும்னு இருட்டாக இருக்குது. ஆடா இருட்டாக தான் இருக்குது, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு தோணுச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு. இல்லை எனக்கு என்னமோ தெரியல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஓட்டை தெரிஞ்சிச்சா? ஹலோ உங்கள் கண்ணுலையும் கட்டி பார்த்துட்டீங்க, ஒரு இதுவும் தெரியலை, அப்புறம் என்ன மிஸ் என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் காவேரியை கட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பிடிச்சிட்டாங்க இல்லையா. காவேரி கண்ணை கட்டிக்கிட்டு தோட பார்க்குறாங்க. எங்கே இருக்கீங்க? நாங்கள் இங்கே இருக்கோம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு விஜயோட வாசனை வருதான்னு பார்த்தா அவங்களுக்கு வரலங்க. அதாவது மாவீரன் படத்தில் எப்படி அவருக்கு தான் உணர்வு வரும், அந்த பொண்ணுக்கு வரல பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்களுக்கு வரல. இங்கே என்ன பண்ணுறாங்க, வேணுக்குன்னு விஜய் வந்து அப்படி நிற்கிறாரு. அம்மா இங்கிட்டு வா அங்கிட்டு போகாத அப்படின்னு குரல் கொடுக்க, ஓ இங்கே நிற்கிறீங்களா அப்படின்னு பட்டார்னு கையை அப்படி இறுக்கி பிடிச்சி இழுத்து கட்டிடுறாங்க. கட்டி அணைச்சோன்னே விஜய்னால ஓட முடியலை. அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அவுத்துடுறாங்க. அப்படி கட்டிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. பார்த்துட்டு ஓகே
நான் அவுட்டு தான் அப்படி சொல்ல காவேரிக்கு ஒரு வெக்கம் வருது. அதுக்கப்புறம் விஜய்க்கு கட்ட போகிறாங்க. என்னை யாராலும் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குல்ல, 3 ஆட்டத்தில் இப்போ நீ அவுட் ஆவ பாரு, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அம்மா நான் வெளியில் போட்டால் போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது, இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கணும், பாவம் இல்லை எங்கள் அப்பா, இல்லை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு நான் வாசலில் நிற்கிறேன்டா அப்படின்னு குசு குசுன்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், கதவை தாண்டி போகக்கூடாது, பாவம் இல்லை எங்கள் அப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கிறாங்க. இங்கே இங்கிட்ட அங்கிட்டு அப்படியே தேடுறாரு. அப்பா கண்டுபிடிங்க, இங்கிட்டு இருக்கேன்னு பாப்பா ஓடிக்கிட்டே இருக்குது. இவரும் கையை 2 கையும் விரித்து இப்படியே வாராரு. கரெக்டாக காவேரியோட நறுமணம் அவர் மூக்கை துளைக்கிறது. அப்படியே கரெக்டாக அப்படியே தடவிக்கிட்டே வாசல் வரைக்கும் போயிடுறாரு. காவேரிக்கு அதிர்ச்சி, எப்படி இவருக்கு தெரியுது நம்ம இங்கே நிற்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகக்கூடாது, அது ரொம்ப அவுட் ஆயிரும், விதி மீறலாயிரும்னு வாசப்படிட்டு நிற்கிறாங்க. கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாரு, கதவை தொட்டுறாருங்க. கதவை தொட்டுட்டு அப்படியே மூக்கில் இழுக்குது. நம்ம ஆள் இங்கே தான் நிற்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேம்மா நிற்கிறீங்க, ஒரு சவுண்டை காணோம் அப்படின்ன வாக்கில் கையை போய் தொட போகிறாங்க. காவேரி தொட்டக்கூடாதுன்னு அப்படி பின்னோக்கி போக போகிறாங்க. அது மாடிப்படி ஸ்டெப்புங்கிறதுனால ஒரு படி கீழே படக்குன்னு போகிறதுனால யாருக்குமே தடுமாற்றம் வரும் இல்லையா, அப்படி விழுக போகிறாங்க. அம்மான்னு சொல்ல போக டக்குன்னு வளைச்சி பிடிச்சிடுறாரு. கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்க அவங்கள அப்படியே சாய எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு தாங்க. அப்படி அதே மாதிரி சேலை மாதிரி பிடிச்சிடுறாரு. தாங்கி பிடிக்க கண்ணுக்கு கட்ட அவுக்க அப்படியே 2 பேரும் கண்ணு நோக்கிக்கிறது. அழகாக 2 பேரும் தாங்கி பிடிக்கிறாங்க. அவுட்டு காவேரி மிஸ் அப்படின்னு சொல்ல, அவுட் ஆனது காவேரி மிஸ் மட்டும் இல்லைம்மா, உங்கள் அப்பாவும் தானே மனசில் நினைக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். கதை எப்படி போனாலும் சரிங்க, நம்ம தலைவன் தலைவியை சேர்த்து வைக்கணும், ரொமான்டிக், இதுதான் நம்மளோடது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. வீக்கா ஃபேன்ஸ் மட்டும் எனக்கு அது அந்த ஃப்ரெண்ட்ஸை என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ரொம்ப 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 லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கதை பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க. வீக்காவை பற்றி சொல்லணும்னா மனசு உள்ளம் எல்லாமே பூரிச்சு போகுது. மனசு உள்ளம் 2 ஒன்றுதாங்கிறீங்களோ, என்ன பண்ணுறது, 2 பேரோட கதையை சொல்லணும்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, காதல் அருவியாக கொட்டுதுங்க. ரொம்ப 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 நன்றிங்க வீக்கா ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள். அதாவது காவேரி செல்லத்தையும் விஜய் செல்லத்தையும் அவங்களோட காதல் கதையை சொல்கிறத நீங்கள் ரசித்து கேட்குறீங்க பாருங்கள், அது எனக்கு ரொம்ப 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 உத்வேகத்தை கொடுக்குதுங்க. என்ன வந்து நம்ம சேனலில் வாழ வச்சிட்ருக்குது நம்ம வீக்கா செல்லங்கள் தான். வீக்கா செல்லங்களை பற்றி ரசிக்கிற என் அன்பான உறவுகள் நீங்கள் தாங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி காமெண்ட்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க. உங்களோட கருத்து ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.